உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா, அந்த படத்துக்கு பெரிய ஐப்பே இல்லைப்பா, ஏற்கனவே இந்த படம் இணையத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது ஒரு கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து ஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதனால் யாரும் பெரிய ஆர்வம் காட்டலை அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பேசுவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நவ்யா நாயர்னு ஒரு நடிகை தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மாயக்கண்ணாடி, ஆடும் கூத்து, அழகிய தீயே இப்படி தமிழில் பண்ணியிருக்காங்க. அவங்களும் தியான் சீனிவாசன் நடிகர் 2 பேரும் சேர்ந்து சிஎம் விஜயை கலாச்சதை அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு விழாவில் பேசியிருக்காங்க. அது பெரிய வைரலாக இருக்குது. அது தெரிஞ்சு பேசுனதான், தெரியாமலாம் பேசலை. அப்பட்டமாக ஒரு கிண்டல் அடித்த விவகாரம் வந்து அதுக்கு கடுமையான விமர்சனங்கள், கண்டனம்லாம் கூட இருக்குது. அது என்னத்த முழுசாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் இந்த படம் எப்போ வந்தாலும் பொங்கல் எங்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் விஜய் ரசிகர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ வர 23ஆம் தேதி உண்மையிலே அதான் பொங்கல் அவங்களுக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே வேளையில் இது ஒன்றும் பெரிய ஐப்பு இல்லைங்க, அதில் கணத்தை போட்ட கல் மாதிரி இருக்குதுங்க, பெரிய ஆர்வம் காட்டலைங்க, சுத்தமான பொய் அது. ஏன்னா நேற்று இந்த படத்துக்கான முன்பதிவு பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் சோல்ட் அவுட்டு அத்தனை டிக்கெட்டும். 6 மணி காட்சி, மிக முக்கியமான ஒரு விஷயம், 6 மணி காட்சி. 6 மணி, 6:05, 6:15 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் புக்கிங் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிக முக்கியமான காரணம், அந்த ஒரு ஷோ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க, ஏன்னா தியேட்டருக்காரங்களே அரசு நிர்ணயித்த விலை பெங்களூரில், கர்நாடக அரசு, ஏன்னா அதுக்கு வேற கச்சை கட்டின்னு வந்துட போகிறாங்க. 1800, 1000 ரூபாய், 800 ரூபாய். அதுவும் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதியில் இருக்கிற, பெங்களூருக்கு புறநகர் பகுதியில் இருக்கிற தியேட்டர்லாம் கூட சோல்ட் அவுட்டு. நான் போய் நிறைய பெங்களூரில் போய் படம் பார்த்துருக்கேன். 6 மணி காட்சி அப்படின்னும் பொழுது இங்கே சென்னையில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. 22ஆம் தேதி நான் கூட சொன்னேன், நான் 22ஆம் தேதி ஒரு ப்ரீமியர் ஷோ இருக்குது நள்ளிரவு அப்படின்னு. இல்லை கிடையாதுங்க, அது கிடையாதுன்ட்டாங்க. முதல்ல அது ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க, வேணான்னு அதை கேன்சல் பண்ணியாச்சு. அதனால் வந்து ஓவர்சீஸில் ஒரு பாதிப்பு உண்டாகும். ஏன்னா வெளிநாடுகளில் பெரிய அளவில் ஜனநாயகன் படத்துக்கு புக்கிங் நடந்திருக்கு. வெளிநாட்டுக்கு உள்ள ரசிகர்கள் ஏற்கனவே இணையத்தில் பார்த்துருந்தா கூட இந்த படத்தை ஆர்வமாக தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலத்தில் பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, 40 நிமிஷத்தை அப்படியே கட் பண்ணி தூக்கி எடுத்துகிட்டு வச்சுட்டு புதுசாக 40 நிமிஷத்தை சேர்த்துருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இதுக்காக ஒரு காரணம் கூட இருக்கலாம். அப்போ ஓவர்சீஸில் பெரிய அளவில் புக்கிங். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட விசாரித்த போது 7,20,00,000 ரூபாய் நம்ம காசு மதிப்பில் இந்த படத்தினுடைய புக்கிங் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பெங்களூரில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, சரிங்க. தமிழ்நாட்டில் எப்போ தான் இந்த படத்துக்கான ஷோ? ஒருத்தர் போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில், விடியற் காலை 4:30 மணிக்குன்னு. இன்னொருத்தர் இல்லைங்க 6 மணிக்கு, உலகம் முழுக்க 6 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி 6 மணிக்கு அப்படின்னு. இல்லை, தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் அந்த முதல் காட்சி, 9 மணிக்கு தான். காரணம் என்னன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காட்சி. ஏன்னா வாரிசு துணிவு சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசு, அப்போதைய தமிழக அரசு இந்த ஸ்பெஷல் ஷோவை 4:30 மணி காட்சி, 5 மணி காட்சி, நள்ளிரவு காட்சியெல்லாம் நீக்கிட்டாங்க. 9 மணிக்கு காலையில் அது மாதிரி, அதுக்கப்புறம் கிடையாதுன்ட்டாங்க. அதனால் சிஎம் விஜய் அல்லது இந்த கவர்மெண்ட்டு அந்த உத்தரவை மறுபடியும் ஸ்பெஷல் ஷோ 5 மணிக்கு போட்டுக்கலாம், 4:30 மணிக்கு போட்டுக்கலான்னு ஒரு உத்தரவு போட்டால், அதுக்கு அடுத்த வாரம் அசம்பிளி வருது. அசம்பிளியில் ஒன்றும் இது இல்லை, அது ஒரு பிரச்சனையா. ஏன்னா அசம்பிளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும் இல்லையா? அதனால் இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடுவாங்க. எப்படிங்க நீங்கள் ஜனநாயகன் படம் உங்கள் படம்னால இந்த 5 வருஷமாக 9 மணி காட்சி தான் இருந்தது. அந்த ஆர்டர், அந்த ஜிஓவை நீங்கள் மாற்றி உங்கள் படம் ஓடணும், தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு வசூல் வரணும், உங்கள் படத்தை வெடிகாலம் 5 மணிக்கு 4:30 மணிக்கு ரசிகர்லாம் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஜிஓவை மாற்றி போட்டிருக்கீங்களே, என்ன காரணங்க அப்படின்னு இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வச்சு பேச போகிறாங்கன்றதுக்காக 9 மணிக்கே இருக்கட்டுங்க, அதெல்லாம் மாற்ற வேணான்னு சிஎம் விஜய் சொன்னதாக ஒரு தகவல் ஏன்னா இந்த படத்தை எப்படியா இருந்தாலும் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் 750 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும். அதுவும் அந்த ஃபஸ்ட்டே சோல்ட் அவுட். கண்டிப்பாக இன்னும் புக்கிங் இப்போ ஆரம்பிக்க மாட்டாங்க. 21 இல்லை 22ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஒரு பக்கம் ஏன்னா கர்நாடகாவில் ஒரு பெரிய தொகை கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை ஆல்ரெடி விற்றாங்கல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. பல பேருக்கு அந்த ஃபண்ட் அந்த காசை ரீஃபண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது உங்களுக்கே அதை கொடுக்குறோம், அப்போ நாங்கள் பணத்தை வாங்கிக்கிறோம். ஏன்னா அப்போ ஒரு சர்ச்சை வந்தது வந்து இந்த தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டலாம் காசை வாங்கிவிட்டு அந்த காசை வந்து கேவிஎன் நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த காசு வந்து விஜய்க்கு சம்பளமாக போயிருக்குது, அந்த காசுக்கு வட்டி இது பண்ணி பாருங்க, அப்போ கொடுத்தவங்களாம் என்ன வருது, இந்த படமே ரிலீஸ் ஆகாதுங்க, அந்த காசெல்லாம் பட்டணமாக போட்டு போகிறாங்க இப்படிலாம் இருந்தபோது கேவிஎன் நிறுவனம் இப்போ உங்கள் காசு தான் பிரித்து கொடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர் பல பேர் வாங்கலை. காரணம் என்னன்னா, இந்த படம் எப்படியா இருந்தாலும் ரிலீஸ் ஆகும், அந்த நேரம் நமக்கு படம் கொடுக்காம போயிட்டா அப்படின்னு உங்களுக்கே படம் கொடுக்குறோம், இந்த காசை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வட்டியோடு கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து இப்போ அவங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அதில் வந்து அதர் ஸ்டேட் கர்நாடகாவில் ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் நாங்கள் முன்கூட்டியே அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த பக்கம் கேரளா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் அங்கேயும் இணையத்தில் பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்க, எத்தனை முறை நாங்கள் இணையத்தில் பார்த்தாலும் பிக் ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் பார்ப்போம். ஏங்க ஒரு மம்முட்டி, மோகன்லால், பகத் பாசில் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய ஓப்பனிங், இவங்கெல்லாம் இல்லாதன்னு நான் சொல்ல வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்து ஸ்டேட் நடிகர் வந்து அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. வந்து நீங்கள் பாலக்காடு, திருச்சூர், திருவில்லா, செங்கனூர், அப்புறமா புனலூர், குறிப்பாக எல்லா பகுதியிலையும் வந்து ஒரு அட்வான்ஸ் புக்கிங்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா அட்வான்ஸ் புக்கிங்காக பண்ணுறதோட கவுண்டர்லேயே அந்த டிக்கெட்டு விற்றுலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பயங்கரமான வெறித்தனமான அங்கே ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் கேட்டால் வந்து தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு போர்டு கூட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு ரசிகர்கள் தயவுசெய்து கேரளாவுக்குள்ளே வராதிங்க, உங்கள் ஊர்லேயே படம் பார்த்துங்க அப்படின்னு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் இருந்திருக்கிறேன். புனலூர் வந்து செங்கோட்டைக்கு ரொம்ப பக்கம். இந்த திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில் உள்ள வாசுதேவன் நல்லூர், சங்கரன்கோவில் இந்த பகுதியில் உள்ள ரசிகர்கள்லாம் வந்து டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்போவே பைக்லேயோ சைக்கிள்லேயோ வந்து புனலூருக்கு போயிடுவாங்க. அந்த காட்டு வழியாக போய் அங்கே போய் படம் அவங்க சொல்லுவாங்களா, ஏங்க உங்கள் ஊரில் படம் பார்க்க வேண்டியதானங்க, எங்கே வந்து இங்கே வந்து இப்படி கர்நாடகா, ஆந்திரா ஒரு பக்கம் இருக்கும்போது ஆந்திரா, தெலுங்கானா அதுவும் நம்ம பார்டரில் உள்ள ஊர், ரொம்ப முக்கியமான ஊர். நானே பலமுறை போய் படம் பார்த்துருக்கேன், ரிவ்யூ சொல்லியிருக்கிறேன். நகரி திருப்பதிக்கு முன்னாடி இருக்கேன். திருப்பதியில் கூட ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன் இதுவாங்க. நகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தியேட்டர் இருக்குது, 3த்துலையும் ஜனநாயகன் போட போகிறாங்க, 3த்துலையும் பெரிய ஓப்பனிங் வந்து. நகரியில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு அப்படின்னா, திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஊருங்க. ஆனால் அங்கேருந்து கிளம்பி தேப்பையாக வந்துடுவாங்க. சென்னையிலேருந்து நிறைய பேர் போவாங்க. சென்னையிலேருந்து குறிப்பாக அந்த ரிவ்யூ பேசுகிறவங்க நம்மள மாதிரி தான், பப்ளிக் பைக்ஸ் எடுக்கிறவங்களாம் ரொம்ப பக்கம் அப்படின்னால அங்கே போயிடுவாங்க. வந்து அங்கே மிகப்பெரிய ஓப்பனிங். திருப்பதியில் சொல்லவே தேவையில்ல. தெலுங்கானா, ஹைதராபாத்தில் அங்கேயும் 6 மணிக்கு தான். இப்படி இந்த பக்கம் பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் வந்து இல்லைங்க. இந்த படத்துக்கு 18 வயசுக்கு கீழே ரொம்ப படம் பார்க்க முடியாது, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, இதனுடைய வசூல் பாதிக்கும் அப்படின்போது நான் திரையரங்க உரிமையாளர் ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார், 10% ஒரு 12% பாதிக்கலாம், வேண்டி மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் பாதிப்புலாம் இருக்காதுங்க அப்படின்னா. இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வசூல் எப்போவுமே தமிழ்நாட்டில் அந்த முதல் நாள் வசூல்னு ஒன்று இருக்குல்ல, அது பெரிய கணக்கில் எடுத்துக்கூடிய விஷயம். வந்து இந்த படம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கை கொண்டு வரும். 210 கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாள் வசூலை கொடுக்கும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படம் துபாயில் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அங்கே தனி சென்சார் வந்து அங்கே என்ன கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இலங்கையில் இந்த படம் 4:30 மணி 5 மணி ஷோ போட போகிறாங்க அப்படின்னு இப்போவே அட்வான்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சு. இலங்கையில் கொழும்பில் போய் படம் பார்க்கறதுக்கு காலகாலமாக அது நடந்துகிட்டு இருக்குங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போயிட்டு கொழும்புல இறங்கி படம் பார்த்துட்டு அடுத்த சில மணி நேரத்தில் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கிடுவாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து முதல் இது பார்த்துடணும் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த 40 நிமிடம் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, ஏறக்குறைய கதையே வேற மாதிரி மாறி இருக்குது, படமே வேற ஒரு டைமென்ஷனில் வந்திருக்குது, நீங்கள் பாருங்கள் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஏங்க இது வந்து படத்தை கூட்டத்துக்கு வரதுக்காக இந்த மாதிரியான இதெல்லாம் பொருளை இதெல்லாம் நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்னா நான் விசாரித்த வகையில் இல்லை. ஏ சர்டிஃபிகேட்டு அதுக்காக தான் வாங்குது. இது ஏ சர்டிஃபிகேட்டுக்காக தான் நாங்கள் போராடினோம்,
யூஏ கூட கொடுக்க மாட்டேன்றீங்கல்ல, சரி ஏ சர்டிஃபிகேட்டே வச்சுக்கோங்க, நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் சில காட்சியெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற அளவுக்கு தெரிக்கிற மாதிரியான வசனங்கள், தெரிக்கிற மாதிரியான காட்சிகள், பல சஸ்பென்ஸான காட்சிகள் அந்த திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் உண்டு. உலக அளவில் முதல் நாள் கலெக்ஷன் அப்படின்றது வந்து இன்னும் அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது, ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்ல முடியாது. ஆனால் மிகப்பெரிய வசூல் உண்டு. திரும்ப சொல்கிறேன், ஓவர்சீஸில், யூரோப்பில், மலேசியா, சிங்கப்பூரில், மலேசியாவெல்லாம் வெறித்தனம் வந்து, மலேசியா, சிங்கப்பூரில், கனடாவில், அமெரிக்காவில் பெரிய ஓப்பனிங். இந்த வாட்டி ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பேன், பெர்த்து இங்குள்ள அனைத்து ஸ்க்ரீன்லையும் இந்த படத்தை வந்து திரையிட போகிறார்கள். பாருங்கள், ஒரு படம் வந்து 7 மாதம் கழித்து தள்ளி வருது. அந்த படத்தை இணையத்தில் விட்டாச்சு. அந்த படம் ராசி இல்லாத படம்னு ஒரு முத்திரை குத்தியாச்சு. அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தினுடைய கதாநாயகன் அவருடைய கடைசி படம்னு அறிவித்து அவர் சிஎம் ஆகிட்டார். ஒருவேளை ஜனவரி 9ஆம் வந்திருந்ததுன்னா தளபதி விஜய் அப்படின்ற டைட்டில் கோடோடு முடிஞ்சு போயிருக்கும். இப்போ தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஜோசப் சி விஜய் அப்படின்னு வரப்போகுது. இவ்வளோ எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த படத்தினுடைய அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரி அந்த ஷோக்கு போக தான் போகிறேன். அது எந்த ஊருன்னு முடிவு பண்ணல, கேரளாவா, கர்நாடகாவா, ஆந்திராவான்னு தெரியல, கண்டிப்பாக பார்க்க தான் போகிறேன். ஏன்னா இணையத்தில் நான் பார்க்கவும் கூடாது, அது தர்மமும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கேரளான்னு சொல்லும்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி விசிஸ்டர் அப்படின்னு ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் நடந்திருக்கு. அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து தியான் சீனிவாசன். யார் இவர் அப்படின்னா, சீனிவாசன் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுங்களா, மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப பிரபலமானவர், ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அது இன்னும் கேட்டால் அவர் நடித்து கேரளாவில் இட்டடித்த குசேலன் படத்தை தான் ரஜினி இங்கே ரீமேக்கில் நடிச்சிருந்தார். அவருடைய மகன்கள் வினித் சீனிவாசன், தியான் சீனிவாசன். அந்த தியான் சீனிவாசன் தான் ஹீரோவாக நடிக்கிறாரு. கதாநாயகியை வந்து நவ்யா நாயர் கதாநாயகியா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 10 வயசில் பையன் இருக்கிறானே அப்படின்போது, அப்புறம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிக்கிறாங்க, ரைட்டு, அது அவங்க விருப்பம். அது விசிஸ்டர் எந்த மாதிரியான கதை இருக்கும்போது எல்லாம் ஓகே. அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் வந்து சும்மா இருக்க வேண்டியது தானே. அந்த தியான் சீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு, நாங்கள் ஒரு 10 வருஷம் இடைவேளைக்கு பிறகு நானும் நவ்யா நாயரும் அந்த படத்தில் நடிக்கிறோம், அதனால் இந்த படம் வெற்றி அடைந்த பிறகு நான் வந்து சிஎம் ஆகிடுவேன். யார் இவர் சொல்கிறார், நான் சிஎம் ஆகிடுவேன். சரி ஆகட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது, யார் வேணாலும் ஆகலாம், கண்டிப்பாக அதை நான் குறை சொல்ல. யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கோ, யாரிடம் மக்கள் மதிப்பு இருக்கிறதோ அவர்கள் சிஎம் ஆவாங்க. நான் சிஎம் ஆகிடுவேன். அப்படி சிஎம் ஆகி நான் பதவியேற்கும் விழா, அந்த விழாவினுடைய அரங்கத்தில் இப்போ இருக்கிற நவ்யா நாயர் வந்து நல்ல தழைய புடவை கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கின்னு அப்படி வந்து முதல் வரிசையில் உட்காந்து என்னை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கண்ணில் தண்ணீர் தழும்ப அப்படி என்னை பார்த்து பல விஷயங்கள் அப்படியே ரீவைண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல அரங்கம் முழுக்க வந்து கேலியும் கிண்டலுமா சிரிப்பொலி. இது யாரை கிண்டல் அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது, மறைமுகமாக பேரை சொல்ல கேட்டால் நாங்கள் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாதுங்களா அப்படின்னு. உடனே நவ்யா நாயர் வந்து பேசுகிறாங்க வந்து, தியான் ஓகே, உங்கள் விருப்பப்படியே வந்து நீங்கள் வந்து சிஎம் ஆயிடுவீங்க. அதே போல் பதவியேற்பு விழா நடக்கும் கேரளாவில். நானும் தழைய புடவை கட்டிக்கின்னு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு, அதுவும் புடவை என்னென்னா ஒயிட் கலர் புடவையில் பச்சை கலர் பார்டர் பட்டு புடவை அது உட்பட வச்சுக்கிட்டு நான் முன் வரிசையில் அப்படி உட்காந்து நீங்கள் அந்த பதவியேற்பை பார்த்து நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க உங்களை நான் வாழ்த்தணும், உங்களை நான் பார்க்கணும் பெருமையா அப்படின்போது மறுபடியும் அரங்கம் வந்து பயங்கரமாக சிரிக்குது, கேலி பண்ணுது. இது அப்பட்டமாக விஜய் த்ரிஷா நேரு ஸ்டேடியத்தில் நடந்த அந்த பதவியேற்பு விழா. சிஎம் விஜயாக பதவியேற்கிறாரு. த்ரிஷா வந்திருந்தாங்க, அது பேசும் பொருளாக மாறிச்சு, விவாதமாக மாறிச்சு. யாருக்கு அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க, வரப்போகிறாங்க. த்ரிஷா வரக்கூடாதுன்னா தடையான்னா வந்து த்ரிஷா ஏன் வரக்கூடாதுன்னா, த்ரிஷா ஏன் தடைய புடவை கட்டின்னு வரக்கூடாதா? விஜயோடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் உட்காந்துருக்கோம், அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதே போல் தான் பார்த்தாங்க, கண்ணில் தண்ணி வந்தது. இதில் என்ன இருக்குது வந்து இதில் இருக்கட்டுமே. அது அந்த நேரத்தில் ஒரு விமர்சனமாக பேசப்பட்டுச்சு. த்ரிஷா வந்து எல்லா கேமராக்கெலாம் காட்டினாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு வந்து. அப்போ கூட சில ஊடகங்கள்லாம் பேசினாங்க, செய்தியாக கூட வந்தது, ரைட்டு. இதை நீங்கள் கேரளா உட்காந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு அப்பட்டமாக, இவ்வளோ ஒரு அசிங்கமாக ஒரு மாநிலத்தில் முதல்வரை கிண்டல் பண்ணுறீங்களே, இது எத்த விதத்தில் நியாயம் வந்து? அப்போ உங்களுக்கு கடுப்பு தானே வந்து, கடுப்போட வெளிப்பாடு தானே. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்குது. நம்ம ஊர் நடிகர்களை தாண்டி பக்கத்து மாநில நடிகருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இங்கே கிடைக்குது.
இங்கே டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தா அங்கே கொடி பிடிக்கிறாங்க, அங்கே உறுப்பினர் சேர்க்குறாங்க அப்படின்ற ஒரு காண்டோட வெளிப்பாடா, இல்லை அது வழக்கமாக ஒரு குசும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த குசும்பா அப்படின்னு தெரியல. வந்து இதில் நவ்யா நாயர் பேசுனதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி தியான் சீனிவாசன் கூட இங்கே யாருன்னு கூட தெரியாது. நவ்யா நாயருக்கு ஆரம்பம் தான் சொன்ன பாருங்க, அழகிய தீயே, ஆடம் கூத்து, மாய கண்ணாடி, நிறைய சேரன் கூட தான் நடிச்சிருக்காங்க. வந்து ராமன் தேடிய சீதை, இது மாதிரியான படங்கள்லாம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தகவலை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி லக்னோவில் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை போய் பிடிக்கிறாங்க அமலாக்கத்துறை. பிடிச்சா என்னன்னா, அவர் வந்து கண்ணாமனால் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, தன்னுடைய சம்பளத்துக்கு மீறிய சொத்து சேர்த்துருக்காரு, அவ்வளோ கோடி சொத்துக்கள் சேர்த்துருக்காரு. அவரை போட்டு கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணதில் அவர் லக்னோவுக்கும் மும்பைக்கும் போனதை விட அவர் லக்னோவுக்கும் கொச்சினுக்கும் அதிகப்படியாக வந்திருக்கிறார். என்ன காரணத்துக்காக நீங்கள் கொச்சினுக்கு அடிக்கடி வந்து போயிருக்கீங்க அப்படின்போது, நாங்கள் நவ்யா நாயரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. நவ்யா நாயர் பார்க்கறதுக்கு என்ன, அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நான் வந்து நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கறதுக்காக வருவேன், இதுக்காகவே பர்டிகுலராக வந்திருக்கிறீங்களான்னு சொல்லி ஆமாங்கன்னு அந்த விவரங்கள். அவர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது, அவர் என்னென்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தாரு, மொத்த லிஸ்ட்டையும் எடுத்து மும்பையில் இருந்த நவ்யா நாயர்கிட்ட ஒரு விசாரணை. இப்போ விசாரணை போது அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிற பதிலை கேளுங்க. இப்போ வந்து செய்தியில் வந்து தான் வந்து அவர் பேர் கூட சச்சின் சவான் தான், இன்னும் சர்வானந்த் சச்சின், இது ஒரு அந்த ஐஆர்எஸ் அதிகாரி பேர் இல்லை. அவர் வந்து அடிக்கடி என்னை கொச்சினில் பார்க்க வந்தது உண்மை தான். அவர் அங்கேருந்து லக்னோலேருந்து கிளம்பி வர்றாரு, பாம்பேலேருந்து கிளம்பி வர்றாரு, பல முறை வந்திருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பரிசு பொருள்லாம் அவர் கொடுக்க மாட்டாருங்க, அவர் ஒரு கஞ்சத்தனமான ஆள், நானும் ஒன்றும் வாங்க மாட்டேன் அப்படின்னு. சரி, அவர் யார் உங்களுக்கு அப்படின்னா, அவர் என்னோடய பாய் ஃப்ரெண்டு. இந்த பதிலை பாருங்கள், பாய் ஃப்ரெண்டு. அவர் வருவார், பார்க்க வருவார், மற்றபடி அவருக்கு எந்த விதமும் எங்களுக்குள்ள ஒரு தொடர்பும் கிடையாது, அவர்கிட்ட எந்த பரிசு பொருளும் வாங்கினது கிடையாது அப்படின்னு. அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாதிரி விசாரணைக்குள்ளெல்லாம் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து நீங்கள் இப்படி கேள்வி பண்ணுறீங்களே, அவர் பதவியேற்பு நீ பட ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்களா, நிஜமாக பண்ணுறீங்களா? நீ பட ப்ரொமோஷன் பண்ணால் கூட அது ஒரு ரொம்ப மோசமானது. அரங்கத்தில் உள்ளவர்களாம் சிரிக்கிறாங்க. வந்து ஏன் விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாதா, அந்த அவர் வந்து அந்த சிஎம் ஆன அந்த விழாவில் வந்து த்ரிஷா கலந்துக்கூடாதா, கலந்துக்கினா அந்த என்ன பெருங்குற்றமா? ஏன் நவ்யா நாயரே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எத்தனை முறை நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க? ஒரு முறை ஆஸ்திரேலியாவில் மலையாளிகள் சங்க ஏற்பாடு செஞ்ச விழாவுக்கு மெல்பர்னுக்கு போகிறாங்க. அங்கேருந்து போய் இறங்கின உடனே அவங்க லக்கேஜை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணால் அதில் வந்து ஓரமாக அந்த பெல்ட்லேருந்து ஓரமாக போகுது. என்னடான்னு பிரித்து பார்த்தா ஒரு முழம் மல்லிகைப்பூ இருக்குது. கொண்டு வரக்கூடாதா மல்லிகைப்பூ? இல்லை, நான் வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, நான் இது ஏர்போர்ட்டில், கொச்சின் ஏர்போர்ட்டில் நான் பாதி தலையில் கட் பண்ணி மீதி நான் பேக்கில் போட்டேன், அதெல்லாம் கொண்டு வர இந்த பொருளை கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆல்ரெடி வந்து அங்கேயே போட்டோம், எந்தெந்த பொருட்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாவை கொண்டு வரக்கூடாதுன்னு. பெரிய வாக்குவாதம் நடந்து நம்ம ஊர் காசுக்கு 1,15,000 ரூபாய் ஃபைன் கட்டினாங்க. கட்டின பிறகு அந்த 1,15,000 ரூபாயை அந்த விழா ஏற்பாட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வாங்க மேடம், நான் தர மேடம்னா எங்கேயே எடுத்து வச்சாதான், எங்கள் ஏர்போர்ட்லேயே என் கையில் கொடுத்தாதான் நான் அடுத்த அடி நகருவேன், இல்லைன்னா நகரமாட்டேன்னா என்னடா வம்பா போச்சுன்ட்டு அங்கேயே வந்து 1,15,000 ரூபாயை கொடுத்து அவங்கள கூட்டும் போயிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ அழுக்குகளை பின்னாடி வச்சுக்கிட்டு, இவ்வளோ விமர்சனங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மேடையில் போய் நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்க தயான் சீனிவாசன், நான் தழைய புடவை கட்டிக்கிட்டு வரேன், நான் உங்களை பார்க்குறேன், உங்களை வாழ்த்துறேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு சில்லித்தனமான விஷயமா இருக்கிறது. நீங்கள் என்ன தான் இன்னும் தாழ்த்தி விமர்சனம் பண்ணாலும் எங்கள் ஊரை சேர்ந்த நடிகர் விஜய்னே சொல்லிக்கிறேனே, நடிகர் விஜய் இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜயாக மாறி இருக்கிறார். அவருடைய செல்வாக்கு இங்கு செல்வாக்கு தான். அதை நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணாலும் அது மாறவே மாறாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.